வாழை தோட்டங்களுக்கு நடுவில் வந்துட்டோம். உள்ளே பூந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். பாருங்க, ஆனால் கண்ணு கட்டிய தூரம் வரலும் பச்சை பசேல்னு தாங்க இருக்கு. தண்ணி கட்டணும். ஓ, இதுக்கும் உரம்லாம் போடணுங்களா? பூ பறிக்கிறதுக்கு ஆள் வைக்கணும். இது மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க. எல்லாமே செலவு. நீங்களாம் வேலை செய்ய வந்திருக்கீங்களாமா? பூ பறிக்க தான் வந்திருக்கிறேங்க. விவசாயத்தில் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் சம்பாதிக்க முடியாதுங்க. ஏதோ அப்படியே தக்காளி இட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கோவில் இருக்குது. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட இந்த கோவிலோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கக்குள்ள அவங்க தன்னாசி முனியப்பன் கோவில்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம். அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய கோபிநாதபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கஜமுகன் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அவங்களோட ஊரை வீடியோ எடுத்து போட சொல்லியிருந்தார். எங்கள் ஊர் வந்து பார்த்தோன்னா ஏற்காட்டுக்கு பக்கமாக இருக்கிறதுனால எங்கள் ஊர் வந்து பசுமையாக இருக்கும், அதனால் எங்கள் ஊரை வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊருக்கு வந்தோம். வந்து பார்க்கக்குள்ளே தெரியுது ஒரு அழகான ஊருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என் பின்னாடி பாருங்கள், என் பின்னாடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சாமந்தி பூ தோட்டங்கள் தான். பாருங்கள், இது வந்து மஞ்சள் சாமந்தி தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே வந்து சாமந்தி பூ தோட்டங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ தோட்டங்கள் தான். சுற்றிலையும் அந்த பக்கம் பாருங்கள் தென்னந்தோப்பு தெரியுதுங்களா? தென்னந்தோப்பு தட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பின்னாடி பாருங்கள் சூரிய உதயம் எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய கதிர்கள் வந்து வெளியே வந்துட்டுருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு ஊருங்க. நாம் வந்து அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்தே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்குது. இந்த பனிக்கும் அதே மாதிரி இந்த இடமும் அவ்வளோ அருமையாக வந்து காட்சியளிக்குது. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா எல்லாம் பூ பறிச்சிட்டு இருக்கீங்களா? இது செடி வச்சு எத்தனை நாளில் வந்து பூ கொடுக்குங்க? செடி 1 மாதம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது வச்சு 1 மாதம் ஆயிடுச்சுங்களா? கணக்கு வந்து 2 மாதம் ஆகுது. முன்னதுமா வச்சிருக்கணும். அப்படிங்களா? இதில் எல்லாமே ஒட்டுக்கா வெடிச்சிருங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெடிக்கும். அப்படிங்களா? இதுக்கு பராமரிப்புனா அப்புறம் இது வெடிக்கும், அப்புறம் வெடிக்காம பாருங்க இன்னும் மொக்கு நிறையா இருக்குது. அப்புறம் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அன்னன்னைக்கு. அப்படிங்களா? இது பராமரிப்பு செலவு? பராமரிப்பு மருந்து அடிக்கணும், களை எடுக்கணும். ஓ, இதுக்குங்களா? ஆமாம், உரம் போடணும், தண்ணி கட்டணும். ஓ, இதுக்கும் உரம்லாம் போடணுங்களா? பூ பறிக்கிறதுக்கு ஆள் வைக்கணும். இது மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க. எல்லாமே செலவு. நீங்களாம் வேலை செய்ய வந்திருக்கீங்களாமா? பூ பறிக்க தான் வந்திருக்கிறேங்க. அப்படிங்களா? சரி, இப்போ எப்படிங்கம்மா காலையில் மட்டும்தான் வேலை இருக்குங்களா? ஆமாம் ஆமாம், காலையில் பூ பறிச்சுட்டு அப்புறம் களை எடுக்கிற வேலை, உரம் போடுற வேலை, அந்த வேலை. எத்தனை மணிக்கு பறிக்க ஆரம்பிங்க வந்து நீங்கள்? இப்போ 8 மணி 9 மணிக்கு அதுக்குள்ளே பறித்து முடிச்சிருங்களா? சரிங்கம்மா. சரி, மூட்டை என்ன வேலைக்கெல்லாம் போதுங்கம்மா? 1 கிலோ 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிதுங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் கொஞ்சம் சேர்த்து விற்கிது 100 ரூபா 90 ரூபாய்க்கு. 100 ரூபா 90 ரூபாய்க்கு. மற்றபடி 20 ரூபா 30 ரூபா தான். இது மட்டும்தாங்களா இல்லை வேறு ஏதாவது? வேறு கலர் இருக்குது, தண்ணி செடி வச்சுருக்குறோம். சரிங்கம்மா சரிங்கம்மா. இது வந்து வாடாமல்லி கலரு, அது ஆரஞ்சு கலரு, இது மஞ்சள் கலர். ஓ, ஆரஞ்சு வாடாமல்லி அதுக்கப்புறம் மஞ்சள், இது 3மே எங்கே இருக்குங்க? ஆமாங்க. சரிங்கம்மா. ரொம்ப கஷ்டங்க. எல்லாமே பண்ணி பார்க்குறோம், எதையுமே எங்களால் சமாளிக்க முடியல. அப்புறம் சாப்பிட்றதுக்காவது நாங்கள் சம்பாதிக்கணும்ல. சரிங்க. இப்போ உங்களுக்கு என்னங்க கூலி? இவங்களுக்குலாம் கூலி எப்படி என்ன தருவீங்க? 250 ரூபா கொடுப்போங்க. ஏதோ 1 மணி நேரம் வந்தால் 50 ரூபா 60 ரூபா அப்படி கொடுப்போங்க. பூ பறிக்கிறதுனால? அப்படிங்கனால பூ இருக்கிறத பொறுத்து ஆள் கூப்பிட்டுக்க வேண்டியதுதான். சரிங்கம்மா. 1 மணி நேரம் வந்தால் ஒரு 50 ரூபா போட்டு கொடுப்போம். 2 மணி நேரம் வந்தால் 100 ரூபா. அப்புறம் பூ இருக்கிறத பொறுத்து அதிகமாக இருந்தால் லேட் ஆகும். சரிங்க. கம்மியாக இருந்தால் சட்டுன்னு பொறிச்சிட்டு போயிடுவாங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. சரி. நாம மேற்கொண்டு முன்னாடி போயிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம் வாங்க. இந்த பக்கம் பாருங்கள் தட்டு போட்டிருக்காங்க, தட்டு பாத்தி விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாம் அறுத்துருக்காங்க. அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக தென்னை மரங்கள் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இன்னும் பூ வரல தெரியுதுங்களா? பூச்செடிகள் தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த சூரிய உதயம் ஆயிட்டுருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பின்னாடி மக்களாக ஒரு மலை தெரியுதுல்ல, அதுதான் ஏற்காடு. சேலம் மாவட்டத்தில் இப்படி ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குது பாருங்கள்.
இந்த சூரிய உதயத்தையும் காலையில் இந்த பனி, ஏகப்பட்ட பனிங்க. இந்த பனியில் இந்த சூரிய உதயம் வரக்குள்ள அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து கேட்க தோணும். ஃபுல்லாகவே வந்து வாழை தோட்டங்களும் நிறைஞ்சு காணப்படுதுங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் மாட்டுக்கு தேவையான அந்த தட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் நெல் வயக்காடுகள் எல்லாம் வந்து இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. அந்த பக்கம் பாருங்கள் வாழை தோட்டங்கள், அந்த பக்கம் தென்னை மர தோட்டங்கள், மரவள்ளி கிழங்கு தோட்டங்கள் எல்லாமே வந்து அழகாக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே செடி போட்டிருக்காங்க. சாமந்தி பூச்செடி இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம வாழை தோட்டங்களுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை தோட்டங்களுக்கு நடுவில் வந்துட்டோம். உள்ளே பூந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். பாருங்கள், இந்த மாதிரிலாம் உண்மையாலுமே இந்த கிராமத்து வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி இருக்குங்க இந்த கிராம வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காணொலி எடுத்து போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் போகாத, அதேமாதிரி யாருக்கும் அதிகம் தெரியாத அந்த இடங்களை வந்து நம்ம காணொலி எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சாகணும். அவர் தான் வந்து இவ்வளோ அழகான ஒரு ஊரை வந்து பார்த்தோன்னா நமக்கு காமிச்சிருக்காரு. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து இந்த வாழை தோட்டங்களுக்கு நடுவில் பூந்துட்டேன். காலை நேரம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து பனியாக தான் இருக்குது. பனியாக இருக்குது பாருங்கள். வாய்க்கால் போயிட்டுருக்கு. அந்த வாய்க்கால் பக்கம் அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறது நெல் வயல் காடுகளும், நம்ம கூட பாருங்கள் அழகாக வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு செடிகள் தான் இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. நீங்களும் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உணர்வை வந்து உங்களால் உணர முடியும். இந்த வயல் காடுகளை நம்ம சுற்றி வரக்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வாழை தோட்டத்தையும் அப்படியே பார்த்துக்கலாம் வாங்க. வாழை தோட்டங்கள், நம்ம சொன்ன வாழை தோட்டங்கள் பாருங்கள். அதில் இந்த சூரிய வெளிச்சம் பாருங்கள். இந்த இடத்துல நின்று பாருங்களேன், இந்த தோட்டங்கள் கண்ணு கட்டிய தூரம் வரலும் பச்சை பசேல்னு தாங்க இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் சுரக்காய் செடிகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் என்னென்ன விளையுதுன்னு சொல்லி நான் கேட்கக்குள்ள என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்குது, மரவள்ளி கிழங்கு, கரும்பு, நெல், வாழை, தட்டு, அதே மாதிரி வந்து மாந்தோப்புகளும் நிறையா இருக்குது, தென்னை மரங்களும் நிறையா இருக்குது. இதை மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி கத்திரிக்காய், தக்காளி பழம், இது எல்லாமே இந்த பகுதியில் நல்லா விளையுதுங்க. ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தென்னந்தோப்பு பார்த்துட்ருக்கீங்க. அந்த தென்னந்தோப்புக்கு அந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மாந்தோப்புகள் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு தேவையான இந்த தட்டுலாம் போட்டிருக்காங்க, மாடு தீவன செடி. இந்த பக்கம் பாருங்கள் ஆங்காங்கே வந்து வீடுகள் இருக்குது. காட்டுக்குள்ளே வந்து வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க. தென்னை மர தோட்டங்கள். காலையில் பாருங்கள் கிணத்துல தண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த வாய்க்காலில் பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு. நம்மளும் காட்டுக்குள்ளே போயிட்டு வந்தோம், எல்லாம் சேராயிடுச்சு. அப்படியே கழுவிட்டு பாருங்க. காட்டுக்குள்ளே போனதுனால ஃபுல்லாக சேராயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா வரேன்னு சொல்லியிருந்தாரு. இதுதாங்க கிணறு பாருங்க, தண்ணி வழியாக இருக்கு. அந்த பக்கம் பாருங்க வாழை தோட்டங்கள்,
இந்த பக்கம் நெல் வயக்காடு. அப்படியே இந்த பக்கம் போகலாம், அப்படியே சுற்றிக்கிட்டே அந்த ரோட்டில் வரலாம். இந்த பக்கத்தில் நிறையா மாடுகள், வீடு மாடுகள் வளர்க்குறாங்க பாருங்கள். முன்னாடியே மரவள்ளி கிழங்கு தான். நாம் வந்து சமயத்துக்கு இங்கே ஐயா ஒருத்தர் வந்து காட்டில் குருவிலாம் முடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம இந்த ஊரோட தகவலெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. இந்த ஊரோட தகவலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாமலூர் வட்டம். சரிங்க. கோபிநாதபுரம் கிராமம். நானும் ஒரு விவசாயி தான் பேசுகிறேங்க. அப்படிங்களா? இந்த காடெலாம் நம்மளுதுங்கய்யா? காடு நம்மளுக்கு தாங்க. சரிங்க. நெல் பயிரிட்டுருக்குறோம். குச்சி இருக்குது, கரும்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, அப்புறம் இது மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் இப்போதைக்கு கிணறு கொட்டையெல்லாம் தண்ணி இருக்குது. இன்னும் 2-3 மாதம் போனால் அப்புறம் கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்குங்க, காய்ச்சலாக தான் இருக்கும். இப்போதைக்கு தண்ணி பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவசாயம் வந்து விலைவாசிலாம் ரொம்ப கம்மியாக தான் போகுது. இந்த வருஷம் குச்சி கிழங்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் லாபமும் எதிர்பார்க்க முடியாது. கரும்பு மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. மற்றபடிக்கு வேறு வெள்ளாமல் ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல. நெல் செலவுக்கு மட்டும்தான் வரும். நல்லா வந்தால் தான் நெல் செலவுக்கு வரும். சரிங்க. இல்லைன்னா அதுதான் இதாகுங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு மட்டும் நெல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களே வந்து இங்கே வரதெல்லாம் அப்படியே சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்கய்யா? சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ, கொஞ்சம் மீதி இருக்கிறத ஒரு 10 மூட்டை 5 மூட்டை நெல் வச்சுக்கிட்டு மீதி போட்டுரும். சரிங்க. அப்புறம் வருஷம் சேர்வரம் மழை பெஞ்சு தண்ணி வந்தாக்கா இங்கே கிணறு கொட்டையெல்லாம் தண்ணி வந்துடும். அது சிறுவை மலைங்களா? இல்லை, இப்போ பனி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே தெரியலைங்க. ஏற்காடு அந்த பக்கம் ஏற்காடு இருக்குங்களா? ஏற்காடு அந்த பக்கம். சரிங்க. அங்கேருந்து மழை அதிகமாக பெஞ்சா தண்ணி இங்கே வந்துடுங்க. ஆற்றுல ஓடையெல்லாம் தண்ணி வரும். உங்கள் ஓடை அந்த பக்கம் இருக்குங்களா? ஓடை அந்தாண்ட பக்கத்தில் இருக்குது. அது தேக்கி வைக்கிறதுக்கு குட்டை ஏதாவது இருக்குங்களா அந்த பக்கம்? ஃபாரஸ்ட்டில் ஒரு குட்டை இருக்குது சின்னதாக. சரிங்க. அப்புறம் அது அப்படியே அங்கேருந்து 4 கால் பாலம் போய் அங்கேருந்து காமலாபுரம் போய் காமலாபுரம் பெரிய ஏரியாவுக்கு தான். அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கும், ஸ்டோரேஜ் ஆயிரும். சரிங்க. வருஷம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா ஓடையில் தண்ணி, ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா சேம்பரமாக இருக்கும். கொஞ்சம் மழை கம்மியாக பெய்கிற வருஷத்துக்கு கொஞ்சம் ட்ரை ஆகி போயிருங்க. இந்த வருஷம் மழை பரவாயில்லைங்களா ஐயா? இந்த வருஷம் பரவாயில்ல. இந்த வருஷம் கிணறு குட்டைகளாம் தண்ணி வந்துடுச்சு. சரிங்க. விலைவாசி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. விவசாயத்தில் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் சம்பாதிக்க முடியாதுங்க. ஏதோ அப்படியே தக்காளி இட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கலாம். நானும் காட்டுக்காரன், என்னதும் தோட்டம் இருக்குது அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டுக்கலாம். ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பாதிக்க முடியாதுங்க விவசாயத்தில். லேபர்லாம் அதிகமாகி போச்சு. உரம், யூரியா, மருந்து இது மாதிரி பொருள்லாம் விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சு. விலைவாசி விற்கிறது வந்து ஒரு விவசாயிக்கு வந்து எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நாம் கடையில் போய் வாங்கினா அவங்க சொல்கிற ரேட்டு கொடுத்து நாம் வாங்குறதா இருக்குது. நம்ம விவசாயினுடைய பொருள் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தான் நாம் கொடுக்குறதா இருக்குது. நாம் சொல்கிற ரேட்டுக்கு தர முடியல, அவங்க எடுக்கிறதில்ல. நீங்கள் பொருள்லாம் எங்கே கொண்டு போய் இங்கே விற்றுட்டு வருவீங்க? மஞ்சள்லாம் சேலம் கொண்டு போவோம், இல்லை ஈரோடு கொண்டு போவேன். சரிங்க. குச்சி கிழங்கு மல்லூர் கொண்டு போவோம். அப்புறம் நெல்லெல்லாம் இங்கே லோக்கலில் வியாபாரிங்க வந்து வாங்கிக்குவாங்க. இங்கே மூட்டை என்ன ரேட்டு வாங்குறாங்களோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. சரிங்க. அப்புறம் கரும்பு வந்து சுகர் ஃபேக்ட்ரிக்கு 2300 செலவு போக வருது. சரிங்க. அது சுகர் ஃபேக்ட்ரிக்காரர் வெட்டிக்குவாங்க. ப்ரைவேட்டுக்காரர் வெட்டுறது அது ஒரு 3 வரைக்கும் வெட்டுறாங்க. சரிங்க. இந்த வருஷம் கரும்பு ஒன்று மட்டும்தான் பரவாயில்லைங்க, மற்றபடிக்கு எல்லாமே கொஞ்சம் லாஸ் தான். சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பொறுமையாக வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி அழகான கிராமங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கோவில்களாக இருந்தாலும் சரி, கோட்டைகளாக இருந்தாலும் சரி, மற்ற இடங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. நாம் காணொலி எடுத்து போடுறதோட நோக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நாம் வந்து காணொலி எடுத்து போடுறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.